ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிவகார்த்திகேயன் அடுத்து நடிக்க போகிற படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எப்படி நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கிரிப்ட் சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வந்து இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பராசக்தி படம் SK25 தெரிஞ்சிருக்கும். அடுத்து SK24, அதாச்சும் சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிற படம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சிபி சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறதுக்காக போயிட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிபி சக்கரவர்த்தி ரஜினிகாந்த்காக ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிபி சக்கரவர்த்தி SK24 இயக்கிற மாதிரி தெரில. ஸோ ஆனால் வந்து SK24 இன்னும் கொஞ்சம் டிலே ஆக போகுது. ஸோ எவ்வளோ தான் டிலே ஆக போதோ தெரில. ஸோ ஆனால் டேரெக்டாக SK26 வரப்போம். 26 பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு தான் டேரக்ட் பண்ண போகிறான்னு தெரியும். பட் ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு இயக்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சயின்ஸ் ஃபிக்ஷனான படம். ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து அதாச்சும் ரொம்ப லேட்டாகும் ஷூட்டிங்லாம். ஆனால் ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் ஆரம்பிக்க போகிறாங்களா இந்த வருஷம். அதனால் இந்த வருஷத்துக்கு வர சான்ஸே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா SK26 பார்த்தீங்கன்னா சிவகுமார் முருகேசன் அப்படின்றது இன்னொரு டேரக்டர் வந்தார் SK26. இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா டேரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கே மொத்த நாள் பார்த்தீங்கன்னா 60 நாள் தான். சிவகார்த்திகனுக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த வருஷமே இந்த படம் வந்துடும். ஏன்னா மொத்தமாக ஷூட்டிங்னாலே பார்த்தீங்கன்னா 60 நாள் தான், 2 மாதத்துலேயே முடிச்சிருவாங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருத் தான். ஸோ அடுத்து வெங்கட் பிரபு இயக்க போகிற படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ SK27 இருக்குல்ல, வெங்கட் பிரபு எடுக்க போகிறாருல, அதோட ஹீரோயின் யார் பார்த்தீங்கன்னா வந்து கல்யாணி பிரியாதர்ஷன். அதுக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்க பேருக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அடுத்து ஸோ இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். பிகாஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாநாடை பார்த்தீங்கன்னா பாதிலே நிற்கும் போது சிவகார்த்திகேயனை வச்சு எடுக்கலான்னு பார்த்தாங்க. ஸோ அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல STR வச்சு எடுங்க, அப்போ வந்து இந்த படம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லி அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ அந்த படத்தை எடுக்க முடியலேங்கிறதுனால தான் வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் அது மாநாடு படத்தில் வர அதே ஹீரோயினை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ அவ்வளோதான் மக்கள், எனக்கு இந்த அப்டேட் தெரியும். அதுக்கு மாதிரி SK28 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அது ஏதோ சிவகார்த்திகேயன் ஏதோ கன்னட டேரக்டரோட வந்து ஏதோ இந்த ஒர்க் பண்ண போகிறாராம். இந்த படத்தை SK28ஓட அந்த கன்னட டேரக்டர் வந்து ஒன்லைன் சொன்னார். அந்த ஒன்லைன் கேட்டவே சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதெல்லாம் இவர் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் அதுக்கடுத்த வருஷம் தான் வரும் போல இருக்கு எனக்கு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதோட ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ பை.